Assalamualaikum and hi friends, welcome to my channel Nasreen Vlogs Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் பட்ஜெட்டிங்கான ரூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது வர 2025 நம்ம எப்படியெல்லாம் பட்ஜெட் போட்டு அந்த இயரை ரன் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட்ஜெட்டிங்கான ரூல் என்னென்னா 50, 30, 20 அந்த மாதிரி 3% நம்மளோட சேலரியை பிரிச்சுக்கணும். நமக்கு வர சேலரி எவ்வளவோ அது 50% தனியாக, 30% தனியாக, 20% தனியாக பிரித்து நம்ம செலவு பண்ணணும். முதல் 50% நம்ம நீட்ஸுக்கு யூஸ் பண்ணணும், 30% வாண்ட்ஸு, 20% நம்ம சேவ் பண்ணணும். வர 2025 நம்ம கண்டிப்பாக சேவிங்ஸை பண்ணணும். இப்போ 50% எதுக்கெலாம் நெசசரின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சேலரியில் 50% பாதிக்கு பாதி அமௌண்ட் எதுக்குன்னா நீட்ஸுக்கு, அதாவது நம்ம செஞ்சே ஆகணுன்ற விஷயத்துக்கு. நம்ம வீட்டு வாடகை, இஎம்ஐ, கரண்ட்டு பில்லு, கேஸ் பில்லு, நம்ம வெளியே போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டேஷன், க்ளோசரிஸு, ஃபுட்டு, அது எல்லாமே நம்ம நெசசரியாக பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம சேலரியில் பாதி அமௌண்ட்டு நம்மளுடைய நீட்ஸுக்காண்டி நம்ம தனியாக ஒதுக்கி வச்சிடணும். மிச்சம் இருக்கிற 50%ல் 30% வாண்ட்ஸ், நமக்கு தேவை இருக்கும்ல. இப்போ ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா ஷாப்பிங் பண்ணுவோம், ட்ரெஸ் எடுக்கிறது, அதுக்காக இல்லை வெளியே போகிறோம், என்டர்டைன்மெண்ட் பண்ணுறோம், தேட்ரு போகிறது, நம்ம வெளியே யூஸ் பண்ணுறது, நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது, பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறது, டாய்ஸ் வாங்கி கொடுப்போம், எங்கேயாச்சும் எமர்ஜென்சினா ட்ராவல் பண்ணுவோம், இல்லை நம்மளே பிளான் பண்ணி வச்சு இயர்லி ஒன்ஸ் ட்ரிப்பு போகிறோம். அந்த மாதிரி விஷயத்துக்காண்டி நம்ம சேலரியிலேருந்து ஒரு 30% நம்ம கண்டிப்பாக ஒதுக்கி வச்சிடணும். ஏன்னா சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறதுக்காண்டி தான் சொல்லுவாங்க. அதுக்காண்டி நம்ம மொத்த அமௌண்ட்டும் செலவு பண்ணிடக்கூடாது. 30% ஒதுக்கி வச்சு அந்த 30%ல் எப்படி நம்மளால் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். இல்லைன்னா அந்த 30% கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சு கூட நம்ம பெரிய அமௌண்ட்டாக நம்ம செலவு பண்ணுவோம். நம்மளுடைய வாண்ட்ஸை 30%க்குள்ளே அடக்கிறது தான் நல்லது. நெக்ஸ்ட்டாக பேலன்ஸ் இருக்கிற 20% பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் பண்ணணும். அது நம்ம கம்மி அமௌண்ட்டு தான் பண்ண போகிறோன்றனால நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நிறையா சேவிங்ஸ் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் சேலஞ்சை இந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணி செய்யுங்க. நம்மளோட 20% எதுக்கெலாம் இருக்கலாம்னா, ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், இல்லை நம்ம ஏதாச்சும் சீட் கட்டுறோம் அதுக்கு நம்ம போட்டுக்கலாம். நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்காண்டி நம்ம பிளான் பண்ணி அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணலாம். பிபிஎஃப் மூலியமாக சேவ் பண்ணலாம் ஒரு 15 இயர்ஸ்க்கு. இல்லைனா நம்மக்கிட்ட நிறையா இருக்குது, 20%ன்றது நமக்கு நிறையா இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். நம்மக்கிட்ட 20% நம்ம சேலரியில் எவ்வளவோ அதை பொறுத்து நம்ம சேவிங்ஸை பண்ணணும். அமௌண்ட்டு கம்மியாக தான் இருக்குன்னா ஒரு ஆர்டியாக போடுங்க. இல்லை ரொம்ப கம்மி தாங்க 20%, நாங்கள் 10,000 தான் சம்பாதிக்கிறோம், ஒரு உண்டியல்லையாவது சேவ் பண்ணுங்கள். ஆக மொத்தம் இந்த வர 2025 நம்ம கண்டிப்பாக நம்ம வருமானத்துலேருந்து ஒரு 20% சேவிங்ஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் நம்ம இப்போ பார்த்தா 50, 30, 20%க்கான ரூல்ஸு. இதை கண்டிப்பாக வர 2025 எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட செலவு எப்படியோ அதை இந்த 50, 30, 20க்குள்ளே நீங்கள் செப்ரேட் பண்ணிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட்ஜெட்குள்ளே ஃபேமிலியை ரன் பண்ணுங்கள். நம்மளாலே சேவ் பண்ண முடியும். நம்ம சேனலில் நிறைய சேவிங்ஸ் வீடியோ வரும். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.